ரெபல் இந்த வீக்கெண்டில் ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் ஜிவி பிரகாஷ் அவர்கள் தான் வந்து லீட் ரோல் பண்ணியிருக்காப்புல. இந்த படம் வந்து ஒரு பீரியட் படம் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்துச்சு. ஒரு ட்ரெய்லர் பார்த்தோன்னே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ட்ரெய்லர்லேயே வந்து எல்லாருமே போய் வச்சுருப்பாங்க. கேரளா தமிழ்நாடு தமிழ்நாட்டிலேருந்து படிக்க போகிற பசங்களை ராகிங் பண்ணுற இந்த ஒரு கதை தான் அப்படின்றது ட்ரெய்லர்லேயே தெரிய வருது. ஸோ அதை தான் படத்துலையுமே எடுத்து வச்சுருக்காங்க. ட்ரெய்லர்லேயே எல்லாமே யோசிச்ச மாதிரியே தான் படத்துலையும் அப்படியே தான் இருக்குது. இந்த படத்தில் ஜிவி பிரகாஷ் என்ன புதுசாக பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காரு. அவரோட ஆக்டிங்கில் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காப்புல. பட் வந்து படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீரியட் படம் அப்படின்னு சொல்கிறாங்க. 80s நடக்கக்கூடிய ஒரு கதை அப்படின்றாங்க. அதுவும் கதையில் இது வந்து ரியலாக நடந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஒரு கேள்வி கேட்குறேன். அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கதை வந்து இப்போதைக்கு தேவையா? ஸோ ஏன் அப்படி கேட்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறையா ப்ராப்ளம்லாம் போய்கிட்டு இருக்குது. இந்த டைமில் வந்து கேரளாவும் தமிழ்நாடும் அந்தளவுக்கு வந்து இப்போ வந்து மொழி வாரியாக வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஸோ அதை ஏன் இந்த படத்தில் வந்து பூர்த்தியிருக்காங்க? இதை வந்து இப்போ எடுத்தே ஆகணுன்ற சுச்சுவேஷன் என்ன? நிறையா கதைகள் நிறையா வந்து தமிழ்நாட்டில் எவ்வளோ விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. அந்த மாதிரி உண்மை சம்பவங்களை எடுத்து பண்ணலாம். இது வந்து தேவையற்ற ஒரு ஆணி அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடும் கேரளா வந்து மொழி வாரியாக பிரிக்கிறாங்க. ஸோ அதில் வந்து தமிழ்நாடு வந்து கன்னியாகுமரி எடுத்துகிட்டு போயிடுது. இந்த பக்கம் மூணாரை வந்து கேரளாவுக்கு கொடுத்துட்றாங்க. அந்த இடத்துல மூணாரில் வேலை பார்க்கக்கூடிய நிறையா தமிழர்கள் இருக்காங்க. ஸோ அவங்க இதுலேருந்து முன்னேறி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பசங்கள்லாம் சேர்ந்து படிக்கிறதுக்காக கேரளாவில் போய் சேர்றாங்க. அதில் ஒருத்தர் ஜிவி பிரகாஷ். ஸோ அவங்க ராகிங் மூலமாக நிறையா வந்து அவமானங்கள் படுறாங்க. ஸோ அவங்க திருப்பி அடிக்கிறது தான் அந்த படத்தோட கதை. திருப்பி அடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா படம் ஃபுல்லாக அதான் நடந்துகிட்டே இருக்குது. இவங்க வந்து ராகிங் பண்ணுறதும், இவங்க வந்து திருப்பி அடிக்கிறதும், இதே மாதிரியாக தான் படம் ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அடுத்தடுத்த காட்சிகள் என்ன வரப்போகுது அப்படிங்கிறது நமக்கு வந்து தெளிவாகவே தெரிகிற மாதிரி தான் எடுத்திருக்காங்க. இப்போ இவர் உதாரணத்தை பார்த்திங்கன்னா, இவர் சாக போகிறார் அப்படின்னு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக அவர் செத்துருவார். அந்த மாதிரி தான் ஒரு காட்சிகள்லாம் வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃபை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஓகேவான ஸ்டோரியாக நல்லா தான் போய்கிட்டு இருந்தது. செகண்ட் ஹாஃபில் ஏன் இப்படி எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் செகண்ட் ஹாஃப் வந்து தேவையற்ற அணி தான் இருந்தது. ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃபே ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது. வழக்கம் போல் ஃபஸ்ட் ஹாஃப் நல்லாயிருக்கும், செகண்ட் ஹாஃப் வந்து நார்மலாகிடும்ல. ஸோ அந்த மாதிரியான கதையாக தான் அமைஞ்சிருந்தது. இந்த படம் வந்து ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஜிவி பிரகாஷ் அவர்களோட மியூசிக்கை சொல்லலாம். அவரோட ஆக்டிங் வந்து இந்த படத்தில் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ இதை தவிர்த்து இந்த படத்தில் வந்து ரொம்பவே பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. பாசிட்டிவ் அப்படின்னு பார்க்கணும்னா ஃபஸ்ட் ஹாஃப் சொல்லலாம். ஸோ இந்த படம் வந்து இந்த வீக்கெண்டில் வந்து தேட்டரில் அவைலபிளாக இருக்குது. பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பாருங்கள்.